கொள்கிறேன். பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழனுக்கான ஒரு பண்டிகை, இயற்கையே தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை, உழவனின் உழைப்பை போற்றும் பண்டிகை. தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகையான பொங்கல் பற்றி பேசுவதில் பெருமிக மகிழ்ச்சி கொள்கிறேன். பொங்கல் திருநாளாம், அது எங்கள் திருநாளாம். உயிர்வாழ உணவு தரும் உழவனுக்கு, உறுதுணை புரியும் கதிரவனுக்கும், உழுது உழைக்கும் மாட்டிற்கும் நன்றி காட்டி கொண்டாடப்படும் திருநாளாகும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருக்குறள் உழவனின் சிறப்பை எடுத்துரைக்கிறது. அப்படி உழுதுண்டு வாழும் உழவர்களின் உழைப்பு திருநாளே பொங்கல் திருநாள் ஆகும். பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் முதல் நாள் போகி, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல் ஆகும். போகி பண்டிகை. போகி பொங்கல் திருநாளின் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. பழைய கதிரலும் புதியன புகழலும் என்ற வரிகளுக்கேற்ப வீட்டில் உள்ள பழைய தேவையற்ற பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும். வீடு மட்டுமல்ல, மனதில் இருக்கும் தீய எண்ணங்களுக்கும் நீக்கப்பட வேண்டும் என்பது இதன் தத்துவமாகும். 2ஆம் நாளாக தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற வல்லவனின் வரிகளுக்கேற்ப உழுதுண்டு வாழும் உழவர்களின் திருநாளே பொங்கல் திருநாளாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பொன்மொழிக்கேற்ப தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் என்பதற்கு பொங்கி வழிதல் என்று பொருள். தைப்பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன்னரே பொங்கலுக்கு தேவையான பொங்கல் ஆராயப்படுத்திக் கொள்வனர். புது பானைகள் வாங்குவர், சிலர் புத்தாடை வாங்குவர். பொங்கல் அன்று அதிகாலை எழுந்து வீட்டு முற்றத்தில் கோலமிட்டு அதன் நடுவில் புதுப்பானை வைப்பர். புது பானையில் புது அரிசி இட்டு முற்றத்தில் பொங்க வைப்பார்கள். புதிய பானைக்கு புதிய மஞ்சளை காப்பாக அணிவர். கோலமிட்ட இடத்தில் கதிரவனை வணங்கி பொங்கலிட தொடங்குவர். பொங்கல் பொங்கி வரும்போதும் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று கூறி இறைவனை வணங்குவர். தனது முதற் பயனை கதிரவனுக்கு படைத்து பின் குடும்பத்தாருக்கும் சுட்டாருக்கும் கொடுப்பர். 3ஆம் நாளாக மாட்டு பொங்கல் ஆகும். பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசுமைக்கு நல்லதடி பாப்பா, நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, அதை ஆதரிக்க வேண்டுமதி பாப்பா என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப உழுது தொழிலுக்கு உறுதுணையாக விலகும் மாடுகளின் நன்றி கூறும் நாளாக மாட்டு பொங்கல் ஆகும். உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கும் நன்றி கூறும் நாளே நாளாகும். 4ஆம் நாளாக காணும் பொங்கல். நல்லாரை காண்பதும் நன்றே என்ற பொன்மொழிக்கேற்ப 4ஆம் நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கலை கன்னி பொங்கல் அல்லது காணும் பண்டிகை என்றும் அழைப்பர். உழவனுக்கு தொழிலனுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் கூற்றுப்படி பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட வேண்டும். பொங்கல் திருநாளில் பொங்கல் பானையில் புத்தரிசியும் பாலும் கலந்து தெய்வத்துக்கு போன்று மக்களின் வாழ்க்கையில் வணங்கும் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பொங்கல் கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.